ஆனா 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கே சரியான அடி மட்டத்துல இருந்தாங்க கீழே. அதுவும் ரொம்ப சுமாரான பேட்டிங், ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு பேட்டிங்கா இருந்துச்சு போன வருஷம். அதே இந்த வருஷத்துக்கு வந்தோம்னா என்னையா எவன் ஆரோக்கியதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு. இதுல வேற ருத்துராஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு, தரமான ஒரு அப்டேட். ஓப்பனிங் நம்ம யாரு நினைச்சோம், ஆயுஷ் மாத்திர சஞ்சு சாம்சன் நினைச்சோம். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நானும் சஞ்சு சாம்சனும் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தரமா இருக்குமே இப்ப ஓப்பனிங், கிளாஸ் பவர் ரெண்டு பேர் சேர்ந்தா ஐயோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் சூப்பரா இருக்கும். போன வாட்டி தான் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, உடார், சங்கர்ன்னு சொல்லி மட்டமான பேட்டிங் அடிச்சு சரியாவே எவனும் ஆடல. பேட்டிங் லைன் அப் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாட், அவர் எப்படி ஆடுவோன்னு நமக்கு தெரியும். கிளாஸாம அடிப்பாப்பில அந்த பாடி இன்னும் அப்ப அடிப்பாரு 6 போறன்னு. சஞ்சு சாம்சன் ரெண்டாவது வருவாரு, சொல்லியே தேவையில்ல. தலைவன் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். மூணாவது ஆயுஷ் மாத்திரம் கொஞ்சம் அதே மாதிரி தான் அடிச்சுதான் ஆடுவாப்பில. அதுக்கப்புறம் ட்ரெவால் பிரேஸ் நாலாவது, சொல்லியே தேவையில்ல, அடி கிழிச்சு விட்டுருவான் ட்ரெவால் பிரேஸ். அப்புறம் இன்னொருத்த இருக்காயா, அவன் பேரு அருட்சாமி தான். அவன் அதுக்கப்புறம் அவன் இருக்கான் 5வது இடத்துல. அவன் வந்தானா 66 கிழிச்சு விட்டுருவான். அடுத்து 6வது பிளேஸ்ல உரல் பட்டல் இருக்காரு, பிராஸ்கான் இருக்காரு. அதனால நம்ம உரல் பட்டல் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமா வந்துருவாரு. அதனால நம்ம பேட்டிங் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க நிறைய பேரு. அதனால நம்ம சப்ராஸ் கானியை போட்டுப்போம். 7வது தோனி வந்துருவாப்பில்ல. அவர் எப்படின்னு தெரியும். 8வது பிரசாந்த் இரு பார்த்துங்க. இந்த 8 பேட்டிங் எவ்வளவு ரன் அடிப்பானே, அடிக்கிறேன்னு சொல்லும். அந்த அளவுக்கு பேட்டிங் லைன் இருக்கு. பார்ப்போம். சரிப்பா, போற போக்குல லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. 6வது கப்பு லோடியான்னு பார்ப்போம்.